guys, welcome to my channel once again, and today's video is going to be Pongal makeup look or Makar Sankranti makeup look. This look is specially for festive season. This video is going to be a Tamil tutorial. The entire makeup tutorial is going to be in Tamil. If you guys do not know Tamil, don't worry guys, I'm going to put the English subtitles down below for you guys to understand what I'm trying to say. And without any further delay, let's start. So in the tutorial complete நான் தமிழ்ல தான் பேச போறேன். நான் வந்து fluent கிடையாது. என்னோட மேக்கப் tutorial பார்த்தவங்க ஆல்ரெடி தெரியும். நான் எப்பவுமே பொங்கலுக்கு தமிழ்ல தான் வீடியோ பண்ணுவேன், and also தமிழ் நியூ இயர் and lot of other times நான் தமிழ்ல தான் வீடியோ பண்ணுவேன். It's specially dedicated to all my Tamil people over there. நான் ஆல்ரெடி நிறைய தமிழ் மேக்கப் tutorial பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து மலையாளம், அதனால நான் தமிழ் ரொம்ப க்ளீனாக பேச மாட்டேன், லைக் பியூராக பேச மாட்டேன். எனக்கு சென்னை தமிழ் தான் தெரியும், அது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வராது. ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா அதை வந்து கண்டுக்காதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் டவுன் பிலோ. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டு நாட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கன். அந்த பெல் ஐக்கன் மறக்காமல் ஹிட் பண்ணுங்கள் ஆர் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் அது பெல் ஐக்கன் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அவுட்ஃபிட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா திஸ் இஸ் மை அக்கௌண்ட் கைஸ், கோ ஹெட் அண்ட் ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் டிக்டாக்ல இருக்கீங்கன்னா நான் டிக்டாக்ல நிறைய தமிழ் வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னோட இன்னொரு முகம், தட் இஸ் ஃபனி சைட் ஆஃப் மீ பார்க்கணுன்னா நீங்கள் டிக்டாக்ல என்ன ஃபாலோ பண்ணலாம். டிக்டாக் அக்கௌண்ட் வந்து இங்கே இருக்குது. நிறைய இது ஆக்சுவலி ஒரு பெரிய இன்ட்ரோ கைஸ், எனக்கு நல்லா தெரியும், சாரி. நம்ம டைரெக்டாக இப்போ மேக்கப் டுட்டோரியல்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் பேஸ், ஒரு பர்ஃபெக்ட் கேன்வாஸ் வேணும். அப்போ தான் உங்களோட லைக் ஐ ஷேடோஸ் வந்து பிக்மெண்டடாக நல்ல கலர்ஃபுல்லாக தெரியும். லைக் அதோட ட்ரூ கலர் உங்களுக்கு தெரியணும்னா நல்ல பேஸ் போட்டால் தான் உங்கள் ஐஸு அது எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக நான் நீங்கள் மேக்கப் ரெவல்யூஷன் ஃபாஸ்ட் பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக், இது ஆக்சுவலி இதோட ஷேட் வந்து F9. இது ரொம்ப லைட்டான ஷேட் என்னோட ஸ்கின் டோனுக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நல்ல பேஸ் கொடுக்கும். இதை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாண்டல் ஷேட், இது ஆக்சுவலி எல்லோ பேஸ் இருக்குது, அதனால உங்களோட பிக்மெண்டேஷன் எல்லாம் அது கேன்சல் அவுட் பண்ணிடும். ஸோ அதனால இந்த எல்லோ பேஸ்ட் பவுடர், ஆல்சோ கால்ட் அஸ் பனானா பவுடர், இல்லை கைண்ட் ஆஃப் எல்லோ வார்ம் டோன் இருக்கிற ஷேடோ விச் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஸ்கின் டோன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஷேடோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த கன்சீலர் செட் பண்ணுங்கள், ஏன்னா க்ரீஸ் ஆகக்கூடாது. நம்ம கன்சீலர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைரெக்டாக ஐ மேக்கப். ஏன்னா ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் லைட் டார்க் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், உங்கள் பேஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிட்டு தான் நான் பேஸ் மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சிஷ், இட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட் ஆரஞ்ச், லைட்டாக ஆரஞ்ச் மாதிரி கோரல் ஷேட் டு பி ஃப்ரேங்க். ஸோ அந்த ஷேட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற பேலட் வந்து ரெவல்யூஷன் ப்ரோ பேலட். இதோட ஷேட் வந்து ட்ரெண்ட்ஸ் அசோர். லைக் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேடோஸ் தான் இருக்குது, லைட் ஷேடோஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஷேடோஸ் எல்லாம் நம்ம ஸ்கின் டோனுக்கு நல்லா எடுத்து காட்டுற ஷேடோஸாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேலட்டில் அந்த ஷேடோட பேர் ப்ரோக்ரெஷன். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷேடோட கீழே இன்னும் கொஞ்சம் இறக்கி இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் தட் இஸ் டன், நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் கார்னரை, அவுட்டர் வி டிஃபைன் பண்ண போகிறேன். டார்க் ஷேட் ஒன்றும் இல்லை, பிளாக் ஷேட், மேட் பிளாக் ஷேட். இந்த பேலட்டில் அந்த ஷேட் பேர் வந்து மிட் நைட். நெக்ஸ்ட் நம்ம
ஒரு நேவி ப்ளூ இல்லை டார்க் ப்ளூ சம்திங் சிமிலர் டு மை ட்ரெஸ் அந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேலட்டில் அந்த ஷேட் பேர் வந்து நைட் ஸ்கை. ஸோ அதை வந்து என் ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். லுக் அட் த பிக்மெண்டேஷன். ஸோ இந்த ஷேட் அப்ளை பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நான் இந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓஷன். இதோட இந்த ஷேட் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு கோபால்ட் ப்ளூன்னு சொல்லலாம். நான் வந்து என்னோட சென்டர் பார்ட் ஆஃப் த லிட்ல மட்டும் இதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வேணால் இதோட நிறுத்தலாம், பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து ஒரு பீகாக்கிஷ் ஷேட், பீகாக் க்ரீன் கைண்ட் ஆஃப் ஷேடுக்கு வர்றதுக்கு நான் ஒன் மோர் ஐ ஷேடோ க்ரேயான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரிமல் ஸ்கேண்டல் ஐஸ் ஐ ஷேடோ. இதோட ஷேட் நேம் வந்து இந்த ஷேட் நேம் வந்து பிளேம்டு ப்ளூ. ஸோ நம்ம ஐ ஷேடோ இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து லைனர். லைனர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு விங் இஷ்டம்னா நீங்கள் விங் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து நார்மலாக லைனர் வரைய போகிறேன். என்னோட கண்ணுக்கு என்னோட கண்ணுக்கு எனக்கு பர்சனலாக விங் லைனர்ஸ் பிடிக்காது. ஸோ நான் வந்து நார்மலாக லைன் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மஸ்காரா. நான் இங்கே ஃபேஸஸ், மேக்னெட் ஐஸ், ட்ராமாட்டிக் வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். ஃபால்ஸ் லேஷஸ் இருந்தால் இந்த லுக் இன்னும் எடுத்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேஸ் மேக்கப். பிஃபோர் தேட் ஏதாவது ஃபால் அவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் பேஸ் மேக்கப் ப்ளூ கலர் ஆகிடும். அதனால நான் மைசலர் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ் க்ளீன் பண்ண போகிறேன். எப்போ ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போதும் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னுக்கும் அந்த மேக்கப் பேஸ் தட் இஸ் த ஃபவுண்டேஷனுக்கும் நடுவில் ஒரு லேயர் வேணும், கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் உங்கள் போர்ஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் இருக்கிற பேரியர் தான் ப்ரைமர். ப்ரைமர் வந்து நிறைய விதத்தில் இருக்குது. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுற ப்ரைமரும் இருக்குது, அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்குற ப்ரைமர்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய போர்ஸ் இஷ்யூ இருக்குன்னா வந்து சிலிகான் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷலி நைகா ப்ரெப் மீ அப் ஃபேஸ் ப்ரைமர், சிலிகான் பேஸ் ப்ரைமர் எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில். டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. நீங்கள் கலர்பார் ட்ரை பண்ணலாம். CAL ப்ரைமர் நான் ஆல்ரெடி நிறைய மேக்கப் டியூட்டோரியல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரைமர் ட்ரை பண்ணலாம். நைகா ப்ரெப் மீ அப் கூட ரொம்ப நல்ல ப்ரைமர், உங்களோட ஸ்கின் நல்லா ப்ளர் பண்ணி காமிக்கும். அண்ட் யூ ஹேவ் பேக்கில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரைமர் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரைமர் இருக்குது, ஆயில் ப்ரைமர் இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ், நிறைய விதமான ப்ரைமர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ரைமர் தேவை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து மேஜர் இஷ்யூஸ் வந்து டெக்ஸ்சர் அண்ட் போர்ஸ். ஸோ அதை கொஞ்சம் ப்ளர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சிலிகான் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். என் ஃபேஸ் பார்த்தாலே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரௌஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரௌ டியூட்டோரியல் தனியாக வேணும்னா நான் வீடியோ செப்பரேட்டாக பண்ணுறேன், பிகாஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு. அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப லாங்காகவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நான் ப்ரௌ பார்ட் வந்து இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு மிலானி கன்சீல் ப்ளஸ் பர்ஃபெக்ட் 2-in-1 கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் 06 சாண்ட் பீச். அண்ட் ஃபவுண்டேஷன் கூட நான் இந்த ஸ்விஸ் பியூட்டி ட்ராப் அண்ட் க்ளோ இல்லுமினேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து மெட்டல், பெஸ்ட் ஃபார் இந்தியன் ஸ்கின். அண்ட் இந்த இல்லுமினேட்டரில் நிறைய வெரைட்டி, நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் டோனுக்கும் கண்டிப்பாக ஒரு இல்லுமினேட்டர் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து க்ளோயி ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும் லைக் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஒரு ட்ராப் ஆஃப் இல்லுமினேட்டர் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த க்ளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஈவன் இஃப் இட் இஸ் அ மேட் ஃபவுண்டேஷன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஃபவுண்டேஷன் இன்னும் நேச்சுரலாக தெரியணும்னா ஸ்பஞ்சஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். அதனால நான் பேக் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டேப் பண்ண போகிறேன். எக்ஸஸ் ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா என் ஃபேஸ்லேருந்து போகிறதுக்கு. எக்ஸஸ் ஃபவுண்டேஷன் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப கேக்கியாக தெரியும். ஸ்பெஷலாக நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பர் கவரேஜ் கிடைக்கும், பட் ஃபேஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ப்ரஷஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்பஞ்ச் வச்சு ஒரு தடவை
புஷ் பண்ணீங்கன்னா எக்ஸஸ் ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பஞ்ச் எடுத்துக்கும். ஃபவுண்டேஷனுக்கு அடுத்தது எப்போவுமே கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ கன்சீலருக்கு நான் இங்கே L'Oreal True Match கன்சீலர் ஆர் கரெக்டர். இட்ஸ் இன் த ஷேட் கோல்டன் beige. இந்த ஷேட் வந்து ஆப்வியஸ்லி லைட்டர். எனக்கு எப்போவுமே லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ண பிடிக்கும். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலான கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு கன்சீல் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணுங்கள். எனக்கு வந்து as you can see எனக்கு டச்வுட் ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை. ஐம் கெட்டிங் மை ஸ்லீப் ப்ராப்பர்லி. ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக நான் ஹைலைட்டிங் கன்சீலர் வச்சு போவேன். நிறைய கவரேஜ் வேணும்னு இல்லை எனக்கு அண்டர் ஐஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டீப் டார்க் அண்டர் ஐஸ் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டேப் ஆஃப் லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அண்டர் ஐஸ் வந்து கொஞ்சம் கிரேயிஷாக தெரியும். கிரேயிஷாக தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி உங்கள் ஐஸ் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வேண்டாம் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கன்சீலரை செட் பண்ணணும். நான் என் ஃபுல் ஃபேஸ் செட் பண்ண போகிறது இல்லை. கன்சீலர் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கன்சீலர் எங்கெங்கே அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ண போகிறேன். காம்பேக்ட் நான் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் வந்து Maybelline New York White Super Fresh Compact. இட்ஸ் இன் அ ஷேட் கோரல். அதான் லாஸ்ட் ஷேட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் கான்டோரிங் ஆர் பிரான்சிங். நான் பிரான்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன், கான்டோரிங் பண்ணல. உங்களுக்கு வந்து ரொம்ப சபி ஃபேஸ், உங்களுக்கு ரொம்ப வாட் டு சே டிசில்ட் ஃபேஸ் வேணும்னா, ஷார்ப் கட் இருக்கிற ஃபேஸ் வேணும்னா நீங்கள் கான்டோர் பண்ணிவிட்டு பிரான்ஸ் பண்ணுங்கள். எனக்கு அது ப்ரிஃபர்டாக இல்லை. ஸ்பெஷலாக டே டைம் லுக்குக்கு எனக்கு அது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் பிரான்சிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். நான் பிரான்சர் லாக்மிலேருந்து யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் சன்கிஸ் பிரான்சர். இந்த ரெண்டு ஷேடையுமே யூஸ் பண்ணுவேன். ஸ்பெஷலி ஆன் மை அண்டர் மை சீக் போன்ஸ் இங்கே அண்ட் கொஞ்சம் ஃபோர்ஹெட்டில். ஆஸ் யூ கேன் see என்னோட ஃபோர்ஹெட் கொஞ்சம் பெருசு. ரிமைனிங் வந்து ஸ்லைட்டாக நோஸ்க்கு சைடில் கொண்டு போக போகிறேன். ஜஸ்ட் டு கிவ் சம் டைமென்ஷன். நல்லா வார்ம்த் இருக்குது இப்போ நம்ம ஃபேஸில். இட்ஸ் நாட் ஃப்ளாட். நெக்ஸ்ட் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி பிங்கிஷ் பீச்சிஷ் டோன் இருக்கிற ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மிஸ் கிளேர் ப்ளஷர். ஷேட் நம்பர் வந்து 34. மிஸ் கிளேர் ப்ளஷரில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா பிக்மெண்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டார்க்கர் கலர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் கலர். திஸ் இஸ் த ஷேட் நம்பர் 34. இது நம்ம ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்ல கலர். நான் ரொம்ப நிறைய ப்ளஷ் யூஸ் பண்ணலை. பிகாஸ் நம்ம ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப போல்டாக இருக்குது, ஸ்மோக்கியாக இருக்குது. அதனால் நான் நிறைய ப்ளஷ் யூஸ் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்கலை. ஸோ ஸ்லைட்டாக ஒரு டென்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஹைலைட்டிங் எப்போவுமே நான் ஸ்ட்ராங்காக ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராங்காக காட்டுறதுக்காக நான் ரெண்டு ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் illuminator. நான் என்னோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண சேம் illuminator, Swiss Beauty illuminator. It's in the shade metal. ஸோ அது ஒரு ட்ராப் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோட ஹை பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹைலைட்டரே உங்களுக்கு நல்லா நேச்சுரல் க்ளோ தரும். ஆஸ் யூ கேன் see நல்ல க்ளோ தரும். இதோட நீங்கள் நிப்பாட்டலாம். பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போவேன் எப்போவுமே ஹைலைட்டரில். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். வெட் அண்ட் வைல்ட் மெகா க்ளோ ஹைலைட்டிங் பவுடர். இது வந்து இந்த ஷேட் ப்ரெஷஸ் பெட்டல். அந்த பவுடர் ஹைலைட்டர் வச்சு இந்த லிக்விட் ஹைலைட்டர் ஒரு illuminator செட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிசைஸாக இருக்கிற ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஹைலைட்டர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட பிடிக்காது. ஸோ மேஜர் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் எனக்கு ஹைலைட் இருக்கணும். ஃபேஸ் ஃபுல்லாக போட்டோன்னா நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து லைட்டாக ஒரு 4-5 ஹார்ஸ் கழித்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும்போது ரொம்ப க்ரீஸியாக தெரியும் ஃபேஸு. அதனால் ஒரு ப்ரெசிஷன் ப்ரஷ் வச்சு தான் நான் இப்போல்லாம் ஹைலைட்டர் போடுறேன். எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டர் வேணுமோ அங்கே மட்டும்தான் நான் போட போகிறேன். இது ஒன்று மிஸ் ஆகுது, ரைட்? இட்ஸ் நத்திங் பட் த ஹைலைட்டிங். இன்னர் கார்னர் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ சேம் ஹைலைட்டிங் பவுடர் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் என்னோட இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணி
கொண்டு வரதுக்கு. To be frank, நம்ம ஐ லுக் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நம்ம லோவர் லேஷ் லைன் ஒண்ணுமே பண்ணல. ஸோ லோவர் லேஷ் லைன்ல நம்ம ஐலிட்ஸ்ல என்னெல்லாம் கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது யூஸ் பண்ணி லோவர் லேஷ் லைனை ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். ப்ளூ போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண அதே ஐ ஷேடோ க்ரையானை வச்சு தான் நான் என்னோட லோவர் வாட்டர் லைனை லைன் பண்ண போகிறேன். நீங்கள் காஜல் ப்ரிஃபர் பண்ணால் காஜல் யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு பாப் ஆஃப் கலருக்காக அந்த கோஆர்டினேஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த சேம் eyeshadow crayon waterline யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். For lips first நான் வந்து என்னோட lips line பண்ண போறேன். The liner I'm using here, the lip liner is from Wet n Wild. Shade name வந்து I think it's plumberry something. இந்த பேர் வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இது கைண்ட் ஆஃப் a plum shade, பட் எக்ஸாக்டாக plum shade கிடையாது. நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நியூட் ஷேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ப்ளம்மிஷ் நியூட் ஷேட். ஸோ அதை வந்து நான் என்னோட அவுட்டர் லைன் மட்டும்தான் லைன் பண்ண போகிறேன். நான் ஃபில் பண்ண போகிறது இல்லை இந்த லிப் லைனர் வச்சு. நான் வந்து இங்கே ஒரு நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். த லிப்ஸ்டிக் இஸ் நத்திங் பட் Maybelline Powder Matte Sensational Lipsticks. இதோட ஷேட் வந்து ஆல்மண்ட் பிங்க். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த மேக்கப் டியூட்டோரியல் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் and happy Makara Sankranti for everyone who is celebrating this festival. So see you on my next video guys. Until then, take care. Bye.